ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழே டு பி. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழே டு பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே உலகில் வித்தியாசமான விலங்குகள் அதிகமாகவே இருக்கின்றன. அவற்றின் சில விலங்குகள் பற்றியும் அது எங்கே வாழ்கின்றன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹார்பிக் கழுகு. இந்த கழுகு உலகத்திலேயே தனித்துவமான பறவைகளில் ஒன்று. இதன் இறகு 7 அடிக்கு மேல் அகலம் கொண்டது. இந்த பறவைகள் சுமார் 10 கிலோ எடை உள்ள மற்ற பறவைகளை மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் மலைக்காடுகளுக்கு மேல் சுமந்து செல்கிறது. அது மட்டுமல்லாமல் சோம்பல்களை மற்றும் குரங்குகள் போன்ற பெரிய பாலூட்டிகளையும் வேட்டையாடுகிறது. இந்த வகை கழுகுகள் வாழ்விட இழப்பால் அச்சுறுத்தப்படுகின்றன. இந்த கழுகுகளை பெலிஸ் சரணாலயத்தில் மட்டுமே காணலாம். பில்பி. கிரேட்டர் பில்பி 1950களில் லேசர் பில்பி அழிந்து போனதால் பெரும்பாலும் பில்பி என்று குறிப்பிடப்படுகிறது. இது லெமோர்பியா வரிசையில் உள்ள ஒரு ஆஸ்திரேலிய இரவு நேர சர்வவல்ல விலங்கு ஆகும். மற்ற நாடுகளில் இது டால்கேட், பில்பி, முயல்காது போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. 4 பெரிய பில்பிகள் வடமேற்கு மற்றும் மத்திய ஆஸ்திரேலியாவின் வறண்ட பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. அவற்றின் 2 வரம்புகள் அழிந்து வருகின்றன. எக்கிட்னா. இந்த வகை உயிரினம் டாஸ்மேனியன் பிரதேசத்தில் காணப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியாவின் நிலப்பகுதியிலும் காணப்படுகிறது. எக்கிட்னா முட்டையிட்டு பாலூட்டும் வகை உயிரினம் ஆகும். இது முள்ளமண்டியை ஒத்திருப்பதால் பிளாட்டிபஸின் வகையை சார்ந்தது. 20 முதல் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நீர் வாழ் உயிரினமாக உருவானதாக நம்பப்படுகிறது. இந்த உயிரினம் எறும்பு மற்றும் கரையான் போன்ற இவற்றின் இரையை பிடிக்க தனது நீண்ட மூக்குகளை பயன்படுத்துகின்றன. அலிகேட்டர் கார். இது பயமுறுத்தும் மீன் டைனோசர் காலத்தின் நினைவு சின்னமாகும். இது சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது மற்றும் 8 அடிக்கு மேல் நீளம் கொண்டது. ஊர்வன போன்ற மூக்குகள் கூர்மையான பற்களின் வரிசைகளை கொண்டுள்ளது. இந்த வகை மீன் அளவு மற்றும் ஆயுதங்களின் பயமுறுத்தலினால் ரியோ கிராண்டே முதல் மீசோரி நதி வரையிலான நன்னீர் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் அமைதியாக நீந்துவதை காணலாம். இப்ப நம்ம பார்த்த உயிரினத்துல எந்த உயிரினம் உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.